லிமூரியா தமிழ் ரிவ்யூஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மாற்றான். த்ரில்லர் சஸ்பென்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் மாற்றானோட கதைக்களம். சூர்யா ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரர்கள் வேஷத்தில் நடிச்சிருக்காரு. விமலன், அகிலன் ஆகிய இரண்டு கதாபாத்திரங்களை ஏற்று சிறப்பாக பண்ணியிருக்காரு. காஜல் அகர்வால் இந்த படத்தில் அஞ்சலி என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. மற்ற படம் கதாநாயகிகள் மாதிரி இல்லாமல் வெறும் கவர்ச்சிக்காகவும் பாடல் காட்சிகளுக்காகவும் இல்லாமல் இந்த படத்தோட காட்சி முழுவதிலுமே நடிப்பில் அசத்திருக்காங்கன்னு சொல்லலாம். சச்சின் கெடேக்கர் இவர் ராமச்சந்திரன் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. சூர்யாவுக்கு அப்பாவாகவும் இந்த படத்தோட திருப்பு முனையே இவர் வில்லன் தெரிஞ்ச பிறகுதான் இவர் இந்த படத்தில் ரொம்பவே அற்புதமாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். தாரா இந்த படத்தில் சூர்யாவுக்கு அம்மா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க சரியான தோற்ற தாய் கதாபாத்திரத்துக்கு சரியாக புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்பவும் அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்தொகுப்பு ஆண்டனி எப்பயும் போல இவரது வேலைப்பாடு மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் தேவி ஆனந்த், சுபா இவங்களோட திரைக்கதை படத்துல சலிப்பு எதுவும் ஏற்படுத்தாத அளவுக்கு அற்புதமா அமைஞ்சிருக்கு. ஒளிப்பதிவாளர் எஸ் சவுந்தரராஜன் இவர் இதுக்கு முன்னாடி 2 தமிழ் படம் பண்ணியிருக்காரு. ஒன்று பார்த்தீங்கன்னா கனா கண்டேன், அது கேவி ஆனந்தோட டைரக்ஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆதி, அது விஜய் நடித்த படம். இவர் இந்த படத்தில் அற்புதமாகவே ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பாடல் காட்சிகள் ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சி தரவுள்ள வண்ணமிகும் பாடல்களாக அமைஞ்சிருக்கு. அதே சமயம் இரண்டாவது பாதியில் ரஷ்யாவில் போய் எடுத்த காட்சிகளாக இருக்கட்டும், சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இவரோட ஒளிப்பதிவு திறன் வெளிப்பட்டிருக்கு. ரத்னம் இந்த படத்தில் லாரி கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட இசை ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். கேவி ஆனந்த், ஹாரிஸ் ஜெயராஜ் மீண்டும் ஒரு வெற்றி கூட்டணி. இந்த படத்தில் இருக்க பாடல்கள் எல்லாரையும் நடனம் ஆட வச்சிருக்குன்னே சொல்லலாம். திரையரங்குகளை எல்லாரையும் ஆட்டம் போட வச்சிருக்கு இந்த பாடல்கள். ஆனால் இந்த படத்தோட பின்னணி இசை கொஞ்சம் இந்த படத்தோட வேகத்துக்கு கொஞ்சம் ஈடு கொடுக்கல, கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். பீட்டர் ஹெயின் இந்த படத்தில் 2 சூர்யாவையும் வைத்து அற்புதமான சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். அதே போல இரண்டாவது பாதி ரஷ்யாவில் எடுத்த காட்சிகளிலும் சண்டை காட்சிகளை ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அமைத்திருக்கிறார் பீட்டர் ஹெயின். பாதி சஸ்பென்ஸ் கலந்த நகைச்சுவையாகவும், இரண்டாவது பகுதி முழுக்க சஸ்பென்ஸ் மட்டுமே நிறைஞ்சி அடுத்தது என்ன நடக்கும்ட்டு மக்களை எதிர்பார்க்க வச்சுது. குகையில் நடந்த கிளைமேக்ஸ் காட்சி கொஞ்சம் இழுவைன்னு சொல்லலாம். மொத்தத்தில் மாற்றான் திரைப்படம் குடும்பத்துடன் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு நல்ல பொழுதுபோக்கு திரைப்படமா அமைஞ்சிருக்கு. மாற்றான் திரைப்படம் பெற்றுள்ள நட்சத்திரங்கள் 4.5. லிமூரியா தமிழ் ரிவ்யூஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லிமூரியன் தமிழ் ரிவ்யூஸ். மீண்டும் அடுத்த புது படத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.